Question number 2 நம்ம போக போறோம். Very simple question. இது so many times exams கேட்டுக்கிறாங்க. So listen very carefully. Narayan Limited provides you the following information and ask you to calculate the expenses of each quarter, assuming that there is no differences between the estimated taxable income and the estimated accounting income. Estimated gross annual income 33 lakhs included capital gain. அப்ப 33 minus 8 இப்போ 25 தான். Estimated quarter, first quarter 7, second quarter 8, third quarter 12, அதில் 8 இருக்குது கேபிட்டல் கெயின். அப்போ சிம்பிளி தேர்ட் குவார்ட்டர் வந்து என்னதான் 4 தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபிஃப்த் குவார்ட்டர் 6, இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் 7, செகண்ட் குவார்ட்டர் 8, இது ஃபோர்த் குவார்ட்டர் 6 நாள் 10, 18 25, இப்போ 25 lakhs. 25 lakhs. அப்போ 25 lakhsல ஃபர்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? கேபிட்டல் கெயினுக்கு 12%. இப்போ 8 லட்சத்துக்கு 12%. ஸோ நம்ம ஆன்சர்லேயே வந்துடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுதுக்கா. ஸோ அப்போ 8 lakhக்கு 12%. $96,000. அடுத்தது 25 லட்சம் அது தனியாக இன்கம் இருக்குது இல்லைங்களா? அதில் ஏன்னா கேபிட்டல் கெயினும் அந்த இன்கம் சேரக்கூடாது. அதனால தான் 33 லட்சம் என்ன செஞ்சு 8 லட்ச ரூபாய் கழிச்சாச்சு. அப்போ 25 லட்சம் துண்டா நிற்குது. அதில் 5 லட்ச ரூபாய்க்கு 30%. இப்போ 5 1,50,000. மிச்சப்படி 20 லட்சத்துக்கு 40%. 240. 20 லட்சத்துக்கு 40% 8 லட்ச ரூபாயா? ஆமாம், 2 அப்போ 9,50,000. என்னங்க 9,50,000 அப்படின்றது வந்து டேக்ஸு எவ்வளோக்கு? 25 லேக்கு. அப்போ ஆவரேஜ் டேக்ஸ் எப்படி எடுப்பீங்க அப்படின்றதான் கேள்வி. அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு நான் சொன்ன ஆன்சர் உங்களுக்கு மேலே கவனிங்க. 33 லட்சத்தில் அதே 8 லட்சம் தான் கழிச்சிட்டான். அடுத்தது ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு 38%. 38% அப்படின்றது தான் எனக்கு கேள்வி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 50,50,000 வந்திருக்கும். எஸ், 9,50,000 வந்துருச்சு. இந்த 9,50,000 வந்து 25 lakh தான். தட் இஸ் 38%. இந்த 38% ஆவரேஜ் இன்கம் ஃபார் வித்தவுட் கேபிட்டல் கெயின். அப்போ 7 lakh 38%, 8 lakh 38%. இந்த 12 lakhல 8 lakh கழிச்சுங்க. 8 lakh 12% நம்ம ஆல்ரெடி 96 எடுத்துச்சு. அப்போ 38% தான் போகும். இதை 1,92,000. இப்போ 6 lakh 38%. ஸோ 10,46,000 என்பது சரியான விடை. ஸோ தட் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின். பட் எழுதுறது வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக எழுதுனா உங்களுக்கு ஒரு 5 மார்க் ஈஸியாக கிடைச்சிடும்.